கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கண்மணியும் அன்பும் 2 பேரும் சேர்ந்து முருகன் வள்ளி வேஷம் போட்டு பார்த்தீங்கன்னா, அழகா வந்து சூப்பரா நாடகத்த நடிச்சிட்டுருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி வந்து டயலாக்ஸ சொல்றாங்க. அவங்களோட அன்போட அண்ணிங்கலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி இவ்ளோ இதா வந்து டயலாக் சொல்றாங்க? ஒருவேளை காதுல ஹெட்ஃபோன் மாட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் அவங்களா சொல்ற டயலாக் தான். அவங்களா அடிச்சு விடுறது தான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து சொல்றாங்க. "ஓ! இவங்கலாம் சேர்ந்து நடிக்கிறாங்களா? பரவால்ல நல்லா தான் நடிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் நடிக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாக்கு அதுக்கப்புறம் அன்போட அன்னைக்குலாம் சுத்தமாவே புடிக்கவே இல்ல. ஆனா கண்மணியோட வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவங்க நடிக்கிறத பார்த்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு பார்க்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாடகம் நடிக்கிறதுல வந்து கண்மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு வந்து தாலி கட்டுற மாரி ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்தோனே வெண்ணிலா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ச்சே! இப்படி ஒரு சீன் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இங்க இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கிளம்பி போயிடுறாங்க. வெண்ணிலா வந்து அவங்க 2 பேரையும் சேரவே விடக்கூடாது. அவங்கள பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கும்பலையே கூட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிக்காத விஷயமா தான் இங்க நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.